அன்பார்ந்த பிரியோ டிவி நேயர்களுக்கு உங்கள் அன்பு ஜோதிடர் பரத்ராஜ் பேசுகின்றேன். இன்று 25/2/2026 மாசி மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. நவமி திதி ரோகிணி நட்சத்திரம் சம்பவிக்கிறது. பொதுவாக இந்த அஷ்டமி நவமி திதிகள் நாளிலே, அதாவது ஒரு மாதத்துக்கு 2 பருவங்கள், தேய்பிறை வளர்பிறை, அதிலே 15 திதிகள் சம்பவிக்கிறது. அதை சரிபாதியாக பிரிக்கும்போது அஷ்டமி நவமி திதிகள் வருகிறது. இந்த அஷ்டமி நவமி திதிகள் வழிபாட்டிற்கு உண்டான திதிகள். எனவே இந்த வழிபாட்டுக்கு உண்டான திதியை முறையே வழிபட்டால் பல்வேறு விதமான சாதனைகளையும் புரியக்கூடிய வல்லமையை தரக்கூடிய திதி. அஷ்டமி கிருஷ்ண பரமாத்மா பிறந்த திதி, நவமி ராமர் பிறந்த திதி. அதே போல் ரோகிணி நட்சத்திரம் சம்பவிக்கக்கூடிய ஒரு அதி அற்புதமான தருணம். திரேதாயுகத்தினுடைய தலைமை கடவுளாக சொல்லப்படுகின்ற ராமபிரான் அவதரித்த திதியும், துவாபர யுகத்தினுடைய பிரதான தெய்வமாகிய கிருஷ்ண பரமாத்மா அவதரித்த நட்சத்திரமும் இரண்டர கலந்து மகாவிஷ்ணுவிற்கு உரிய தினமான புதன்கிழமையிலே ஸ்ரீகரணம் செய்கிறது. இது மிகவும் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படுகிறது. தீராத கடன், தொழிலிலே முன்னேற்றம் இல்லாத நபர்கள், பணவரவு என்பது துளியும் இல்லாத நபர்கள், மகாலட்சுமியினுடைய கிருபா கடாட்சம் பெற வேண்டி இந்த நாளிலே காலை சுமார் 12 மணி முதல் 1:30 மணி வரை வரக்கூடிய அந்த நேரத்திலே நீங்கள் மகாவிஷ்ணுவை பிரார்த்தித்து புதனினுடைய தானியமாகப்பட்ட பச்சை பயிரை சிறிது சமையலிலே பயன்படுத்தி இறைவனாருக்கு நிவேத்தியம் செய்து பெருமாளை வழிபாடு செய்து வரும்போது நல்ல பணவரவும் தனவரவும் உங்களுக்கு ஏற்பட உள்ளோம். இந்த நாளிலே மகாலட்சுமிக்கு பிடித்தமான இனிப்பு பதார்த்தங்களை வைத்து வழிபாடு செய்யும் பொழுது உங்களுக்கு ராமர் போல் ராஜ்ய பரிபாலன்களை ஆளக்கூடிய அரசாங்க பதவிகளும் அரசு சார்ந்த விஷயங்களும், கிருஷ்ணர் போல் நல்ல மதிநுட்பமான அறிவு ஆற்றலும், புத பகவானுடைய பேர் ஆதரவினால் உங்களுக்கு பல்வேறு விதமான காரியங்கள் நடந்து நல்ல தொழில் முன்னேற்றங்கள், பணவரவு தனவரவு, பொருளாதாரத்திலே மேம்பாடு செய்தல், பேர் புகழ், அதே போல அந்தஸ்து மரியாதை கௌரவங்கள் போன்ற அநேக விஷயங்களும் கிடைக்கப்பெறக்கூடிய ஒரு அதி அற்புதமான நாள் இன்று. இந்த நாளிலே சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் ஏற்படுகிறது. சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம பெருமானை வழிபாடு செய்துவிட்டு உங்களது நாளினுடைய காரியத்தை துவக்கும் போது அந்த சுவாதி நட்சத்திரத்தால் ஏற்படக்கூடிய சந்திராஷ்டம தோஷம் உங்களுக்கு விடுபட்டு ஒரு நிம்மதியான சூழலும் நல்ல தனலாபங்களும் தர உள்ளது. நேயர்களே, நாம் 12 ராசிகளுக்கான பலன்களை பார்ப்போம். மேஷராசி நேயர்களே, மேஷராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விஷயங்கள் சுபிட்சமாக நடைபெற்று இருந்தாலும் சந்திரன் உங்களுக்கு ராசியிற்கு 12ஆம் இடத்திலே 2ஆம் இடத்திலே அமரப்பெறுகின்றார். 12ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய அதிபதியாக குரு பகவான் 3ஆம் இடத்திலே அமையப்பெறுகின்றார். இந்த நாட்களிலே தொழில் முன்னேற்றங்கள் சிறப்பாக இருந்தாலும் தனவாக்கு ஸ்தானாதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்கிரன் உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்திலே இருப்பது மிகவும் சிறப்பு. இந்த நாளிலே உங்கள் சொல்வாக்கும் செல்வாக்கும் மேம்பாடும், அதனுடன் நீங்கள் எதிர்பார்த்த பல்வேறு விஷயங்களும், தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல முன்னேற்றங்களும், தொழிலிலே நல்ல மாற்றங்களும், பல்வேறு விதமான விஷயங்களும் உங்களுக்கு நல்ல முறையிலே அமையப்பெற இருப்பதால் இந்த நாள் உங்களுக்கு மிகவும் ஒரு இனிமையான நாளாக அமையப்பெறுகிறது. அன்பார்ந்த ரிஷபராசினியர்களே, ரிஷபராசினியர்களுக்கு எடுத்த காரியங்களிலே நல்ல முன்னேற்றங்கள், சில நேரங்களிலே நட்பு வட்டாரத்திலே பல்வேறு விதமான சூழ்நிலை, தேவையில்லாத நபர்களால் உங்களுக்கு சின்ன சின்ன தொந்தரவு, அதே போல் நீங்கள் செய்யக்கூடிய பல்வேறு விதமான தொண்டு நிறுவனங்கள் உதவி செய்யக்கூடிய கைங்கரியத்தால் பேர் புகழ். குழந்தைகளுக்கு இந்த நாளிலே சில நேரங்களிலே மறதிகள் ஏற்படக்கூடியது. ஆகையால் 1க்கு 2 முறை நன்றாக புஸ்தகங்களை படித்து பின்பு தேர்வுக்கு செல்லும் போது நல்ல மதிப்பெண் பெறலாம். இந்த நாளிலே நீங்கள்
வெண்மை நிற ஆடையை பயன்படுத்தும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே குரு பகவான் ராசி மண்டலத்திலே அமர்ந்து அஷ்டமஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் அமையப்பெறக்கூடிய ஒரு தருணம். உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்திலே சூரிய பகவான் ராஜ்ய பரிபாலனத்துடன் சனியின் வீட்டிலே அமர்ந்திருக்கிறார். பூர்வீக சொத்துக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு பல்வேறு விதமான முயற்சிகள், பல நாட்களாக இருந்து வந்த கடன்கள் சற்று குறைந்து ஒரு பாரம் இல்லாத ஒரு தன்மை, மனநிறைவு, மன அமைதியுடன் பல்வேறு காரியங்களை ஈடுபாடு செய்யக்கூடிய ஒரு இன்பமான தருணங்கள். மறைமுகமான எதிரிகளால் சில நேரங்களிலே உங்களது சில விஷயங்கள் பகிரங்கமாக பலரால் பேசப்படக்கூடிய தன்மைகள், மறைமுக எதிரிகளோடு பல போராட்டங்களாக வாழ்ந்திருக்கக்கூடிய தன்மைகள் வந்து உங்களுக்கு சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடையை பயன்படுத்தும் போது புதனின் பேராதரவு வந்து சேர்கிறது. கடகராசினியர்களே, கடகராசினியர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான விஷயங்கள் காரிய தடைகள் இன்றி நிம்மதியாக கைகூடக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் கைகூடக்கூடிய ஒரு சுப நிகழ்ச்சிகள், சுபஸ்தானங்களை பெறக்கூடிய ஒரு தன்மைகள். எதிர்பார்த்த இடங்களிலே உங்களுக்கு பல்வேறு விதமான நன்மைகளும், நேரடியாக பல்வேறு விஷயங்களுக்கு உங்களை பரிந்துரை செய்யக்கூடிய நண்பர்களை பெற்று பல்வேறு விதமான சுபகாரியங்களும், தொழில் முன்னேற்றமும், அதே போல புதிய புதிய விஷயங்களுக்கான ஆயத்த பணிகளும் செய்வதால் நல்ல மதிப்பு மரியாதைகள், தொண்டு நிறுவனங்களிலே பல்வேறு விதமான வங்கிக்கக்கூடிய சில சூழ்நிலை. இந்த நாளிலே நீங்கள் பச்சை நிற ஆடை அணிவிக்கும் போது புதனின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. சிம்மராசி நேயர்களே, சிம்மராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சிறப்புறு நடைபெற்றிருந்தாலும் நீங்கள் உங்களது கனவு இல்லத்தை மேம்பாடுபடுத்தக்கூடிய ஒரு தருணம். எலிவலை ஆயினும் தனிவலை வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு பழமொழிக்கு ஏற்ப உங்களது கனவு இல்லத்தை வாங்குவதற்காக அரும்பாடுபட்டு பல்வேறு விஷயங்களிலே உங்களை ஈடுபாடு செய்து கொண்டு அதன் மூலியமாக நீங்கள் வெற்றி பாதையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு தருணங்கள். எந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் பல நபர்களோடு ஆலோசனை செய்திருந்தாலும் சில நேரங்களிலே உங்களது மனக்குழப்பத்தினால் அந்த விஷயத்தை செய்யாமலே வருந்தத்தக்கக்கூடிய விஷயத்தை அனுபவித்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை மாறி பல்வேறு விதமான நற்பெயர்களை பெறக்கூடிய ஒரு தருணம். அன்பார்ந்த கன்னிராசினியர்களே, கன்னிராசினியர்களுக்கு பல்வேறு இடங்களிலே நல்ல முன்னேற்றங்களும், தொழில் சார்ந்த இடங்களிலே நல்ல லாபங்களும் பெறக்கூடிய தருணம். நீண்ட நாட்களாக சென்று வரக்கூடிய பிரயாணங்கள், அதே போல யாத்திரைகள், தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்ளக்கூடிய ஒரு இன்பமான சூழல். கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த நாளிலே பல்வேறு விதமான இடங்களுக்கு சென்று வரக்கூடிய ஒரு பாக்கியங்கள், அதே போல தொழில் சார்ந்த இடங்களிலே பல்வேறு வீண் அலைச்சல், அதே போல பொருள் விரயங்கள் போன்றவற்றை ஏற்படக்கூடிய நிர்பந்தங்களிலே மாட்டிக்கொள்ளக்கூடிய ஒரு தருணம். இந்த நாளிலே நீங்கள் நீல நிற ஆடையை பயன்படுத்தும் போது ராகுவின் பேராதரவு உங்களுக்கு வந்து சேர்கிறது. துளாராசினியர்களே, துளாராசினியர்களுக்கு பல்வேறு விதமான பல கட்டங்களிலே சோதனைகளை வென்றே சாதனைகளாக புரியக்கூடிய நீங்கள் இந்த நாளிலே பல காரணங்களுக்காக தீர்த்த யாத்திரைகள் மேற்கொள்வது, அதே போல சிலருடைய நட்பினால் பல்வேறு விதமான யோசனைகள், அதே போல தொழில் ஸ்தாபனங்களிலே சில முன்னேற்றங்களை செய்து வந்தாலும் தீராத இடையூறுகள், அதே போல பெண் ஊழியர்களால் உங்களுக்கு பிரச்சனைகள் வரக்கூடிய தருணங்கள். நீண்ட நாட்களாக உங்களுக்கு பல்வேறு விஷயங்களுக்கான சந்தேகங்கள் தீர்ந்து ஒரு தெளிவான முடிவு எடுத்து அதன் மூலியமாக லாபங்களை பெறக்கூடிய தருணம் வந்து சேர்க்கிறது. இந்த நாளிலே நீங்கள் சிகப்பு நிற ஆடை அணிவிக்கும் போது செவ்வாயின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்க்கிறது. அன்பார்ந்த விருச்சிகராசினியர்களே, விருச்சிகராசினியர்களுக்கு இன்புற்ற விஷயங்கள், அதே போல பல்வேறு விதமான காரிய தடைகள் நீங்கி பல்வேறு விதமான சுபகாரியங்களுக்கான ஆயத்த பணிகள், நீங்கள் எதிர்பார்த்த விஷயத்திற்கு நல்ல லாபம், தொழில் முன்னேற்றம், அதே போல தொழில் ஸ்தாபனங்களிலே நல்ல பணவரவு, தனவரவு, அதே போல நீண்ட நாட்களாக உங்கள் இல்லத்தை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள், தொழில் ஸ்தாபனத்தை புதுப்பிக்கக்கூடிய விஷயங்கள் போன்றவற்றையெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே நீங்கள் வெண்மை நிற ஆடை அணிவிக்கும் போது ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது.
அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, தனுசு ராசி நேயர்களுக்கு பல்வேறு விஷயங்கள் சுபிட்சங்கள் அதே போல் சுபகாரியங்கள் ஏற்பட்டிருந்தாலும் சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய ஒரு தருணங்கள், சுப விரயங்கள் ஏற்படக்கூடிய தருணங்கள், நீண்ட நாட்களாக உங்களது தொழில் முன்னேற்றங்களில் காரிய தடைகள் ஏற்பட்டு வர இருந்தாலும் அது நிவர்த்தி அடைந்து ஒரு நல்ல லாபத்தை தரக்கூடிய செய்திகள், சொந்த முயற்சியில் பல்வேறு இடங்களுக்கு சென்று நீங்கள் உங்களது தொழிலினை விரிவு செய்யக்கூடிய தருணம், அதே போல் உங்களுக்கு நல்ல தொழில் முன்னேற்ற பாதையாகப்பட்டது சிறப்பாக இருக்கக்கூடிய சுப விஷயங்கள் நடைபெற இருக்கக்கூடிய ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே நீங்கள் மஞ்சள் நிற ஆடையை பயன்படுத்தும் போது குருவின் பேராதரவு வந்து உங்களுக்கு சேர்கிறது. அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, மகர ராசி நேயர்களுக்கு இந்த நாளிலே பல விஷயங்களிலே இடையூறுகள் இருந்தாலும் தொழில் ஸ்தாபனங்களிலே பல்வேறு இடங்களிலே உங்களுக்கு பண வரவு பண முடக்கங்கள் ஏற்படுகிறது. பல்வேறு இடங்களிலே நீங்கள் பிற இடத்திலே கடன் வாங்கக்கூடிய சூழல் ஏற்படக்கூடிய தருணம், தொழில் சார்ந்த இடங்களிலே தொழில் முன்னேற்றங்கள் இருந்தாலும் அதற்கு உரிய பணவரவு இல்லாததால் சில பிரச்சனைகள், சில நேரங்களிலே உங்களுக்கு எதிர்பார்த்த பொருளீட்டுக்காரர்கள் அதாவது முதலீட்டாளர்களால் சில பிரச்சனைகள் இருந்து வர அது அனைத்தும் சற்று பிரச்சனைகளுடன் நிவர்த்தி அடைந்து ஒரு நல்ல முன்னேற்றத்துக்கான துவக்கம் இந்த நாளிலிருந்து ஆரம்பிக்க உள்ளது. இந்த நாளிலே நீங்கள் வெள்ளை நிற ஆடையை பயன்படுத்தும் போது பல்வேறு வெற்றிகரமான விஷயங்கள் உங்களுக்கு வந்து சேர்கிறது. அன்பார்ந்த கும்பராசினியர்களே, கும்பராசினியர்களுக்கு பல விஷயங்களிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்தாலும் சில நேரங்களிலே அதிகப்படியான கோபங்கள், அவசரப்படக்கூடிய குணாதிசயத்தினால் சில பிரச்சனை, நீங்கள் பிறருக்கு உதவி செய்யக்கூடிய நினைக்கக்கூடிய தருணத்திலே அது அவர்களுக்கு அதிகார துஷ்பிரயோகத்தினால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய சில தொந்தரவாக அமையப்பெறுகிறது. சிலரார் உங்களுக்கு லாபம் இருந்தாலும் உங்களது திறமைக்கேற்ற ஊதியம் இல்லை என்ற ஒரு மனநிலை, அதே போல் நீங்கள் கடின உழைப்பு செய்தாலும் பிறர் அதில் மூலமாக லாபம் ஈட்டி உங்களுக்கு அதனுடைய விஷயத்தினுடைய லாபத்தினுடைய விஷயத்தை உங்களுக்கு தரமறுக்கக்கூடிய சூழ்நிலை, பிறருக்கு உங்களது திறமைகள் முயற்சிகள் அவர்களுக்கு பாராட்டை தரக்கூடிய ஒரு நிலை இருந்து வரக்கூடிய சூழல், அது அனைத்தும் நீங்கி இந்த நாளிலிருந்து ஒரு நன்மையான விஷயங்கள் நடைபெறக்கூடிய தருணங்கள். நீங்கள் 7.5 சனி பாதிப்பு இருந்தாலும் அதனுடைய பாதிப்பு வருகின்ற 6ஆம் தேதியிலிருந்து சற்று குறைவடைந்து உங்களுக்கு நல்ல முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு இன்பமான சூழல் வந்து சேர்கிறது. இந்த நாளிலே கருநீல நிறத்தை பயன்படுத்தும் போது சனியின் ஆற்றலினால் நல்ல லாபங்களை பெறக்கூடிய தருணங்கள் வந்து சேர்கிறது. அன்பார்ந்த மீனராசினியர்களே, மீனராசினியர்களுக்கு தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் இருந்து வந்தாலும் கணவன் மனைவியிடையே பல கருத்து வேறுபாடுகள், உற்றார் இடத்திலே சண்டை சச்சரவுகள், அதே போல நட்பு ரீதியாக பழகி வருவதற்கு கடன் கொடுக்காமல் இருப்பது மிகவும் சிறப்பு. தேவையற்ற நண்பர்களிடத்திலே பழக்க வழக்கங்களை சற்று குறைத்து கொள்ளுங்கள். அதே போல் உங்களது பொருளீட்டக்கூடிய விஷயங்களிலும் வங்கி கணக்குகளையும் சற்று கவனமாக சிந்தியுங்கள். பண வரவுகள் இருந்து வந்தாலும் சற்று உங்களுக்கு இப்பொழுது சனியின் பாதிப்பினால் சில பிரச்சனைகள் வரக்கூடும். தொழிலாளர்களிடத்திலேயே பல பிரச்சனைகள் இருந்து வர அது பல்வேறு விதமான கட்டத்திலே அந்த தொழில் முன்னேற்றத்திலே சில பிரச்சனைகள் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய நிலைமை, அதை அனைத்தும் நீங்கள் உங்களுடைய வழிபாட்டின் மூலமாக மாற்றி இறைவனை பிரார்த்திக்கும் போது அனைத்தும் சுபமாக மாறி உங்களுக்கு ஒரு வெற்றி பாதையை அமைக்கப்பெறுகிறது. நீங்கள் இந்த நாளிலே மஞ்சள் நிற ஆடை அணிவிக்கும் போது குருவின் பேராதரவு வந்து சேர்கிறது. எனவே இந்த 12 ராசி நேயர்களும் இன்புற்று வர நான் இறைவனை பிரார்த்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.